கிடைக்கவே இல்லை. வாயால கேட்க வேண்டாம், காதால கேட்க வேண்டியதை கேட்டா வர வேண்டியதெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆமென். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். சில பேர் வாயால கேட்டாங்க, நிறைய பேர்கிட்ட கிடைக்கவே இல்லை. வாயால கேட்க வேண்டாம், காதால கேட்க வேண்டியதை கேட்டா வர வேண்டியதெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. ஏசு சொன்னார், நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனியுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ என்ன, நீங்க உங்களுடைய ஹியரிங், நீங்க கேட்கிற அந்த காரியங்களுக்கு ஏற்றா போல நீங்க என்ன பண்றீங்க, பெற்று கொள்வீர்கள். கற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஸோ அதுதான் சீக்ரெட்ஸ். அறிவே அளவுகோல். your revelation level is determined your receiving level. உங்கள் வெளிப்பாட்டின் அளவில் இருந்து தான் நீங்கள் எதையும் என்ன பண்ணுறீங்க, பெறுறீங்க. மற்றபடி காமனாக சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது நான் சொல்கிறது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக மாறாமல் எப்போதும் என்ன நடக்கும்ன்றத நான் பேசி கொண்டிருக்கிறேன். சில நேரம் குளிக்கிறவங்க பக்கத்தில் போனாலே கொஞ்சம் தெரிக்கும். அதுக்காக நான் குளிச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஹலோ, நீங்கள் அந்த வழியாக போகிறீங்க, ஒருத்தங்க மேலே தொப்புன்னு குதிக்கிறான், கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணுது, மேலே படுது, நான் கூட குளிச்சேன்டா அப்படின்ற கூடாது. அது குளிக்கிறது ஆகாது. சில துளிகள் நம்ம மேலே விழுறது வேற, நீங்களே களம் இறங்குறதுன்றது வேற, ரெண்டுமே வித்தியாசமான. ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு கூட சில காரியம் நடக்கும், சிலது கிடைக்கும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக காரியங்களை சரியாய் செய்து பெற்றது போக மிச்ச மீதி தான் கிடைக்கும். மிச்ச மீதி தான் கிடைக்கும். நம்ம மிச்ச மீதி எடுக்க வரல, சிந்துகிறதை அல்ல, டேபிளில் இருக்கிறத சாப்பிட்றதுக்காக நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ அது எப்படி நடக்குதுன்னா, உங்கள் புரிதல் நடக்க தான் அது நடக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.